நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 22. அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வருவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சவுல் காலங்களிலே தன்னுடைய சபைகளை ஜெப ஆலயங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு நாட்களில், அல்லேலூயா. ஆகவே இந்த ஜெப ஆலயங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் சவுல் காலங்களிலே சவுல் செய்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை சந்திக்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 18 வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும். அல்லேலூயா. பவுல் சொன்னாரு, விசுவாசம் உள்ளவராய் இருக்கிற இவர்களை நான் காவலில் வைத்து அடித்ததையும் இவர்கள் யோசிக்கும் பொழுது இவங்க நிலப்பட மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. சில நேரங்களில் நம்முடைய படுகிற உபத்திரங்களில கூட, படுகிற பிரயாசங்களிலே, ஜெப ஆலயங்களிலே வருகிற அந்த விசுவாச குடும்பங்களிலே அவர் என்ன செய்தார்கள்? துன்பப்படுத்தினார்கள். சில நேரங்களில் நம்மளை துன்பப்படுத்துகிற சூழ்நிலை நமக்கு வரலாம். ஜனங்களால துன்பப்படலாம், பல உறவினால துன்பப்படலாம், பலவிதமான பேச்சினால துன்பப்படலாம், நமக்கு உலகமா பேசுகிற வார்த்தை கொண்டு துன்பப்படலாம். அந்த சவுல் தன்னை துன்பப்படுத்தினான். அதுதான் அங்கே சொல்கிறான், விசுவாசம் உள்ளவராகி இவர்களை நான் என்ன பண்ண? காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்தது. அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது சாதாரணதல்ல. அவர்கள் ஜெப விசுவாச குடும்பத்தை ஜெபம் பண்ணவில்லை, உபத்திரமாக இழுக்கப்பட்டது. ஆகவே ஜெபம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. அவர்கள் ஜெப ஆலயங்களிலே துன்பப்படுத்தினார். இது சொல்றார் அவரே, அவர்கள் விசுவாச குடும்பத்தாராச்சே. அவர் ஜெபம் பண்ண போகும்போது அவருக்கு நிறைய உபத்திரங்களை நான் என்ன பண்ணேன்? கொடுத்தேன். சில நேரங்களில் நமக்கு ஜெபம் பண்ணிட்ட பிறகு, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு, இதை நீங்கள் ரகசியமாக இதை ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கணும். ஜெபம் பண்ணி முடித்த பின்பு துன்பப்படுகிற ஒரு காலம் வரும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2-3 நினைக்கிறேன். 40 நாள் பிசாசானால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயோஜனமாக, மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார்.
பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவருக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இப்போ இந்த வேத வசனத்துடைய சாராம்சம் என்ன? அவர் ஜெபம் பண்ணுகிற நேரம் அது. அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிற நேரம். சில நேரங்கள்ல பிசாசானவனை சோதிக்கும்படி சில காரியங்களை நமக்கு கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆராதனையில தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் வைத்து அந்த சாத்தானை நாம் ஜெயிக்க வேண்டும். சாதாரணமா சாத்தானை ஜெயிக்க முடியாது. பிசாசன போயிடாது. உபத்திரம் போ அப்படின்னு சொல்ல போகாது. அவரை சோதிக்கும்படி 40 நாள் உபவாசத்திலே ஜப வேளையிலே அவரை சோதிக்கும்படி சாத்தான் கொண்டு வருகிற அந்த காரியத்தை அவர் தம்முடைய வார்த்தை கொண்டு சாத்தான் என்ன பண்ணாரு? ஜெயிச்சார். இந்த ஜப ஆலயங்களிலே உபத்திரப்படுகிற அந்த விசுவாச குடும்பத்தை எப்படி ஜெயித்தார்கள்? ஜபம் பண்ணி அந்த உபத்திரத்தை ஜெயிச்சார்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. உபத்திரங்களிலே நாம் இடைவிடக் கூடாது. உபத்திர நேரத்தில் நாம் ஜெபத்தை பண்ணக்கூடாது. இந்த கவனிங்க, பவுல் தன்னுடைய வாழ்க்கையை சொன்னான். பவுலா மாத்திர போது இவர்கள் விசுவாச குடும்பங்களிலே இவர்கள் ஜெப ஆலயத்தில் வைத்து நான் இவர்கள் என்ன பண்ணேன்? துன்பப்படுத்தினேன், அடிச்சேன். ஆனா அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்க? எனக்காக இப்போ அவன் அடிச்ச உடனே பவுல் சவுல் இவ்வளவு உபத்திரம் பட்ட பிறகு எப்படி ரட்சிக்கப்பட்டான்னு நினைக்கிறேன்? ரட்சிப்பு எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது அவர் சொல்றாரு, துன்பப்படுத்த கிறிஸ்து நானே, முள்ளில் உதிப்பது உனக்கு. ஏன் அங்க கிறிஸ்த விசுவாச குடும்பங்களை அந்த சவுல் அவனை துன்பப்படுத்தினான். ஜெபாலயங்களிலே ஜெபம் செய்யாதபடிக்கு பல துன்பங்கள் அவனுக்கு வந்தது. ஆனாலும் ஜனங்கள் இங்கே சொல்றாரு, கொலோசியர் சொல்றாரு, வாசிமாத 9ஆம் வசனத்தை. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு உபத்திரத்தை நான் பெற்றபோது, ஒரு அவமானம் எனக்கு வந்தபோது, அசிங்கம் வந்த போதெல்லாம் நான் என்ன செய்ய அதை கேட்ட பொழுது எனக்கு உபத்திரம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, பல பாடுகள் வந்துச்சு. இப்படி நான் கேட்ட பொழுது நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. இங்கதாங்க இந்த உபத்திரத்துல ஜெபம் பண்றதுக்கு இது பத்தியா இந்த ஜெபத்துடைய பவரே வேற. இவர் ஜெபம் பண்ண உடனே நடக்கிறது என்னவென்றால், அவ்வளவு துன்பப்படுத்துற அந்த மனுஷன் என்ன ஆயிட்டாருப்பா? என்ன பண்றாரு? எவ்வளோ துன்பப்படுத்தினார அவர் என்ன ஆயிட்டாருப்பா? என்ன ஆயிட்டாரு? இவருக்கு இப்ப பணிவிட செய்யறாரு. யாரு? சவுலா இருந்து துன்பப்படுத்தின அவன் அந்த மனுஷன் இப்ப விசுவாச குடும்பத்துக்கு என்ன செய்யறாரு? இது எதால நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா எவ்வளவு பெரிய விஷயத்தை பைபிள்ல பார்க்கணும். எப்போதுமே வேத வசனம் இல்லாம ஒண்ணே செய்யக்கூடாது. எதுவா இருந்தாலும் சொல்றேன். போதகர் அதுலதான் வளர்ந்து வருவதுனால்தான் நிக்கிறோம். நம்ம இல்லைன்னா நிக்க முடியாது. ஒருத்தன் வசனத்துல கட்டப்படலன்னா அவன் எப்பவும் நிக்க முடியாது.
குதிக்க வச்சு பிரச்சனை பண்றது அது வேற, அது வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஜெயம். ஆனா ஜெப வாழ்க்கை, வசனத்தின் வாழ்க்கை அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ளணும், கவனிக்கணும். அதுதான் கொலோசியர்ல வாசிக்கிறோம். கவனி, இது நிமித்தம் எது நிமித்தம்? துன்பத்தின் நிமித்தம். அப்படியா? அல்லேலூயா. இது நிமித்தம், கஷ்டப்பட்டது நிமித்தம், வேதனைப்பட்டது நிமித்தம், எனக்கு வந்த பிரச்சனை நிமித்தம், இது நிமித்தம் நான் செஞ்சேன். இரவிடாமல் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. உபத்திரம் வந்த உடனே ஜெபம் பண்ணாத போயிடுவான். கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு, ஜெபத்துக்கு வர மாட்டேன். என் புருஷன் எனக்கு திரும்ப மாட்டேன், என் புருஷன் என் புள்ள திருந்த மாட்டான், என் புருஷன் திருந்த மாட்டான், ஒன்றும் நடக்க மாட்டுது. என்னத்துக்கு ஜாபம்? இது நிமித்தம் தான். உன் புருஷன் அடிப்பான், உன் பிள்ளைங்க அடிப்பாங்க, உன் கூட உபத்திரம் நடக்கும், பல விதமான சோதனை வரும். இது நிமித்தம் நான் என்ன பண்ணுமா? இரவிடாம எங்க ஜெபம் பண்ற? வா இவனை விடக்கூடாது, இவனை குச்சி குத்தணும் போலீஸ்ல. உடனே அவனை எடுத்து எங்க ஓடுவேன்? கூட அதுக்கேற்ற மாதிரி ஆள் இருப்பாங்க. ஒன்று வா அவனை குச்சி குத்துற, இனிமே வாழ்க்கையை வாழன்னு சொல்லுவேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யறதில்ல. ஜெப ஆணைகளிலே அந்த சவுல் புடிச்சு அவன் அடிச்சிருக்கிறான். அடிக்கும் போது கூட எப்படியாக இவனை மாற்ற வேண்டும் என்று என்ன பண்ணிருப்பாங்க? இன்னைக்கு நிறைய சவுலுங்க சுத்திங்கிறாங்க. அந்த 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 படி யாருக்கு? அந்த படி யாருக்குமா? நிறைய சவுலுங்க சுத்திங்கிறாங்களே, இந்த மாதிரி கிறிஸ்தவங்கள துன்பப்பத்திங்களாங்களே. அவன் மனம் திரும்புவதற்கு அந்த 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 வேலை யார் செய்யலாம்? நீ ஜெபம் பண்ணாதான். அப்போ அவனை துன்பப்படுத்த, அந்த ஆலயத்தில் அடிச்சு துன்பப்படுத்திருந்தா அந்த விசுவாசிக்கு என்ன பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன்? ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஒரு மனுஷனை மாற்றக்கூடியது ஜெபமே தவிர அவனை போய் ஏதோ வா போயிட்டா போப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. நீ உட்காந்து அந்த உபத்திரங்களில அடி வாங்கினாலும் பரவாயில்ல, வாங்கினாலும் பரவாயில்ல, நான் எங்க போயிடுவேன்? எதுக்கு வந்துடுவேன்? அப்படி வந்திருந்தா எல்லாரும் கூட்டம் இருக்குமே இல்லையே. அருந்த மாவே தான் வருது, அரைச்ச மாவை தான் என்ன பண்ணுறேன். ஒரே ஆளுக்கு தான். அவரும் கத்துறாரு, நானும் கத்துறேன். கத்தி நாங்கள் தான் சோத்துறோம். நல்லது. அல்லேலூயா. அப்போ அது நிமித்தம் அவர்கள் கட்டுண்டவனாக தன்னுடைய பாரப்பட்டு அவர்கள் ஜெபம் பண்ணி அவர் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிக்கணும். மத்திய 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வேணுங்களா? 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி. அல்லே ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஒரு அறை வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே என்ன வச்சிடணும்? தன்னுக்குள்ளே அறையை என்ன பண்ணணும்? நம்முடைய கண்ணுகிட்ட மூழ்கி கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம சிந்தைய அறைக்குள்ளே வைக்கணும், அறைக்குள்ள சிறைப்படுத்தணும். சொல்லுவாரு, ஜெபம் பண்ணி இருப்பாங்க, சோதனை பண்ணி ஜெபமா அம்மா நான் ஜபத்துக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஜபத்துக்கு போகிற சோதனை அதுக்கு என்ன லாபம் வந்துருப்ப தெரியாது. என்ன சொல்லுவாங்க? அப்போ இன்னும் எங்க போல? ஜபத்துக்குள்ள போல. இந்த ஜபம் எப்படிக்காக போனோம்? சோறாயிடுச்சா, பையன் வந்தானா, புருஷன் வந்தானா கேட்டீங்கன்னா அப்புறம் ஜபம் எப்போ பண்ணுறது? ஜபம் பண்ண முடியாது முன்னால. அப்ப ஏன் உன் ஜபம் கேட்கப்படல? உன் பிள்ளையா மாறல, உன் புருஷையா மாறலன்னா நீ பண்ற ஜபம் சரியில்லை. அப்ப ஜபம் பண்றதுல சாதாரண வேலை. இது நிமித்தம் கட்டப்பட்டவனாக, உபத்திரப்பட்டவனாக என்னை அடித்தாலும் நொறுக்கினாலும் என்னுடைய வாழ்க்கையில ஜபத்தை நான் ஒரு காலம் விட மாட்டேன்.
இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருக்க இதான் விசுவாசம். இதான் விசுவாசம். விசுவாசம் உள்ள ஜெபம். என்னது? விசுவாசம் உள்ள ஜெபம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா வாசிங்க. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள். அடுத்தது ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால். அடுத்தது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்துல என்ன இருக்கணும்? விசுவாசம். ஆமா. யூதாவுல 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. யூதா எழுதுறான் தன்னுடைய வாழ்க்கையிலே தைரியமான ஜெபத்துல. ஏமா ஜெபம் பண்ணினா தான தைரியம் வரும். ஜெபம் பண்ணிட்டு யாரையும் போய் பாரு. ஐயோ நான் அவரை பார்க்க முடியாது, ஜெபம் பண்ணிட்டு போ. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல எஸ்தர் என்ன பண்றானா, ராஜாவுக்கு முன்னாடி யாரும் போக முடியாது. ராஜாவுக்கு முன்னால போகவே முடியாது. எஸ்தர் 1:3 நல்லா கவனிக்கணும். யாருக்கு முன்னாடி யாரும் போக முடியாது, ராஜாவுக்கு முன்னால போக முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை கையாளுறாங்க பாருங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம கையாளணும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவைப்படுது, தேவை இருக்குது, நம்ம காரியம் பார்க்கணும். பார்க்க முடியாத ஆளை பார்க்க போகிறோம், நம்ம செய்ய முடியாத காரியத்தை பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதற்கு நமக்கு அனுகூலமாக மாற்றுவதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன இருக்கணும்? ஜெபம் பண்ணிட்டு போ. 40 நாள் இயேசு உபவாசம். எதுக்குமா? யார் ஜெயிக்கணும்? அவன் தந்திரத்தை ஜெயிக்கணும். அவனுடைய எல்லா உபத்திரத்தை ஜெயிக்கணும். எத்தனை உபத்திரம் கொடுத்தா தெரியுமா? அவர் ஜெப ஆலயங்களை கொண்டு போய் நிறுத்தினான். அவருக்கே ஜெப ஆலயத்தை கற்றுக் கொடுக்குறான். அப்ப இந்த உலகத்துல உனக்கு நிறைய உபத்திரங்கள் வரும், சோதனை வரும், நெருக்க வரும். ஆனா உன் ஜெபம் விசுவாசமா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஜெபத்துல நீ தைரியம் வரணும். கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்வார். இது செய்வாரான்னு தெரியலையே எனக்கு. எப்படி 27 கோடி கொடுப்பாரு? இது 27 கோடி, இது அநியாயமா கேட்குறது. அப்படி எப்படி கேட்பாங்க? இதுதான். அப்ப தேவன் தருவாரியா? தைரியம் இல்லை. நான் வந்து எப்படின்னா, என்னால் 27 கோடிகளை வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு பயம்தான். வந்த உடனே பின்னாடியே எவனாயிரத்தி 2 ரூபாயில சுட்டு போட்டு போயிடலாம், 27 கோடியே போயிடும். இவருக்கு கொஞ்சம் தைரியசாலி. ஏன்னா ஜபம் தைரியமாகுதுல்ல, அதனால அப்பப்போ அப்படி அப்படியே பங்குருவார். ஆனால் எனக்கு ஆபத்தான். எவனை கத்தி எடுத்து வெட்டி போட்டுக்குவாங்க, அதை எடுத்து போடுவான் அவன். அல்லேலூயா. ஆனால் தைரியம் எப்படி வரணும்னா, ஜபம் பண்ண தான் தைரியம் வரும். அதுதான் யூதா எழுதுறான், நீங்கள் ஜபம் பண்ணும்போது தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதுறோம். தைரியமா போராடு, கர்த்தர் செய்வார். போராடு. உன் போராட்டத்தில் தேவன் வல்லமையாக்கிறியே செய்வார். அல்லேலூயா. உன் விசுவாச ஜபம் உன்னை ரட்சிக்கும். அவர்கள் ஜப ஆலையிலே அவரை அடித்தாலும் அவர் இடைவிடாம என்ன பண்ணாங்க? ஜபம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இடைவிடாமல்.
அந்த வாசிப்பாங்க உள்ளூர் தரிசிக்கிறார் 9 வாசம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோப ஆக்கினைக்கு என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அறிவிக்கிறீர்களா? தேவனுடைய விசுவாசத்துல அந்த ஜனங்கள் பேசுகிற வார்த்தை தேவன் வருவார். அல்லேலூயா. வருவார் வருவார் சொல்லிடுறியே, இன்னும் வரலையே கேட்காத. உன் விசுவாசத்தை பார்க்கிறாரு. கடைசி கால வரையும் உன் விசுவாசம் எப்படி கூடாது, மாறவே. உன் சூழ்நிலை வரும்போது மாறக்கூடாது. அடிக்கடிக்கு விசுவாசம் மாறினா பாதி பண்ணி போடுவார். அதாவது அடிக்கடி கடினப்படுத்தும். உன் இருதயத்தை பிரார்த்தனை பண்ணினா அவர் வாந்தி போடுவார். விசுவாசம் வரும். எனக்கு இதை ஜெபம் பண்ணேன், இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன், இன்னும் எதுவுமே நடக்கலை அப்படிலாம் சொல்லாத. நடக்கும். அல்லேலூயா. கண்டிப்பா எனக்கு வரும், கண்டிப்பா எனக்கு செய்வா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணவர் அல்ல. அல்லேலூயா. இது நிமித்தம் நாம் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். சோதனை வரும்போதெல்லாம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டுமே தவிர சோதனை கண்டு பின்வாங்க கூடாது. அதைத்தான் இவ்வளோ தைரியமா போராடு. எதை கண்டு பயப்படாத. ஏழைய கர்த்தர் விரும்புவார். ஏழையா கர்த்தர். ஆனா கோழையா இருந்தா என்ன பண்ண மாட்டாரு, விரும்ப மாட்டார். அதான் இயேசுநாதருடைய பெரிய தைரியசாலி தான் அவர் பிடிக்கும். அல்லேலூயா. ஆமா. அப்போ உன்னுடைய செயல்பாடுல உன்னுடைய காரியங்களில் ஒரு தைரியம் இருக்க வேண்டும். உன் விசுவாச வாழ்க்கையில் ஒரு தைரியம் இருக்கணும். கர்த்தர் செய்வார் எல்லாவற்றையும். எனக்கு கண்டிப்பா செய்வார் ஆண்டவர். இந்த விசுவாச வாழ்க்கையை உன் வாழ்க்கையில கொஞ்சம் அதிகப்படுத்தி உன் ஜபத்திலே ஒரு தைரியத்தை படுத்தி இடைவிடாமல் ஜபம் பண்ணி விசுவாசத்தோடு நீ ஜபம் பண்ண ஆரம்பிச்சேனா கர்த்தர் உன் காரியத்தை லேசா பண்ணுவார். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பெலம் உள்ளவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு தைரியம் வரணும். என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் ஜெபம் தேவன் கேட்பார். ஆபத்து நாளில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாரா? இக்கட்டு நாளில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என விசாலத்தில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணது எப்ப நான் பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது
உனக்கு ஒரு சோதனை வரும்போது நீ என்ன செய்யணும்? உன் தேவை சந்திக்கும் போது அந்த எஸ்தர் புத்தகத்தை கொஞ்சம் வாசிப்பாங்களா? முடிக்க போறேன். மூணாவது அதிகாரம் நினைக்கிறேன். பாருங்க 19 படி டக்குனு படி. இந்த நடவடிக்கைக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அமிதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகியாக்கியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். இப்போ நான் சொல்லிடுறேன். எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் பண்றாங்க. எதுக்காக பண்றாங்கன்னா யூத ஜனங்கள் யூத அந்த குலத்தை அழிக்கிறார்கள். எப்படி அழிக்கிறாங்கன்னா ஆமான் தந்திரமாய் என்ன பண்றான்? அதை ராஜாவிடத்தில் வசப்படுத்தி அந்த தேசத்தை அழிக்கும்படி அதில் இருக்கிற எல்லாவற்றையும் எருசலேம் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படி இதிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எஸ்தர் 3 நாள் ஜெபம் பண்ணி தைரியமா ராஜாக்கு முன்னால போற. ராஜாக்கு முன்னால போன உடனே அந்த சேவகன் கத்தி தூக்கி என்ன பண்றான்? வெட்ட வரான். ஆனால் இவனுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணின ஆண்டவர், என் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார், எனக்கு ஒரு கால சாவடிக்க மாட்டேன். அல்லேலூயா. உடனே ஜெபத்துல இருந்ததுனால ராஜாவின் கண்கள் என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. அவன் அங்கிருந்து பார்த்துட்டு அந்த போட தூக்கி போறான். இவன் கத்தி தூக்கி வரான் வெட்டுறதுக்கு. ராஜா தன் கையில் இருக்கிற ஒரு செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்த செங்கோலின் நுனியை தொட்டால் ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? ஹalleluya. இந்த உபத்திரத்தின் மத்தியில இந்த தைரியமா ராஜாக்கு முன்னாடி நின்னு ஏன் சொன்னா, நான் தைரியமா ஆண்டு சமூகத்துல என்ன பண்ணிக்கிறேன்? ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஹalleluya. நம்முடைய ஜெபத்தின் வாயிலாக ஒரு தைரியம். இந்த ராஜாக்கு முன்னால போனா கோழை அந்த போயிருக்க முடியுமா? ஜெபத்தை பண்ணும்போது தைரியம் வந்தது. இந்த ராஜாக்கு முன்னால போய் என்ன பண்ணா? நின்னா. கர்த்தர் ராஜா கேட்கிறான், உங்களுக்கு என்ன? ஹalleluya. தேவ சமூகத்தில் போட்டு அவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, உபத்திரம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, அவர் பாதத்தில் விழும்போது அவர் கேட்பார், இறங்கி நான் அவருக்கு என்ன செய்யணும்? ஏன் நான் பட்ட பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் என்ன மறக்கலையே நீ? அல்லேலூயா. நீ உபத்திரத்தை பார்த்து போட, என்ன பார்த்து வந்தல, அதனால நான் உனக்கு என்ன செய்யணும்? இன்றைக்கு அதுதான் உன் ஆண்டவர் கேட்கிறேன். நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறான். உடனே நின்றார் ஆண்டவர். நின்று அவனை கொண்டு வர சொல்லு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை அவங்க அடக்கிற போது அவன் அடக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, கண் பார்வைக்கு என்ன பண்ணிக்காது. அவன் இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். எனக்கு அருமையான கட்டளை பிழை. தேவனை கூப்பிடும் போது, ஜெபிக்கும் போது, உபத்திரம் வரும்போதெல்லாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எந்த பிரச்சனையோட உபத்திரப்படுதோ, எந்த வேதனை தாக்குதோ, எந்த காரியம் உன்னை வேதனைப்படுத்துதோ, நீ ஒன்றும் செய்யாத. உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பி. கர்த்தர் காரியத்தை நேர்த்தியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்ல கை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. இது புரிஞ்சுதா, உனக்கு விளக்கமாக தெரிஞ்சிருந்தா, நீ ஜெப வாழ்க்கையில் என்ன பண்ணுவ? ஜெப வாழ்க்கையில் வளருவ. எதில் வளருவ? ஜெப வாழ்க்கையில் வளருவ. விசுவாசத்தில் எப்படி ஆயிடுவீங்க? விசுவாசத்தில் பெருகிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ நாட்கள் ஜெபத்தை குறித்து நீ கேட்டிருக்கிற? எவ்வளோ நாட்கள் கேட்டிருக்கிற? எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா என்ன பண்றோம்? நம்ம 2 ஆண்டுகளாக செவ்வாய்க்கிழமை தோறும் ஜெபத்தை குறித்து, ஜெப வாழ்க்கை குறித்து, ஜெப வளர்ச்சியை குறித்து, ஜெப ஆவியை குறித்து உங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கேட்கிற தவிர ஜெபத்துல வளர்றியா?
ஜெபத்துல வளர்றியா? ஜெபிக்க அந்த ஜெப பயன்பாட்டுல வந்துட்டியா? ஜெப ஆவியில வந்துட்டியா? சும்மா கேட்டு மாத்திரம் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. கேட்கறதுல ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ஜெபக்காமனா ஜெபத்துக்கு வந்துறது அது பிரயோஜனம் இல்லை. ஆமென். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதை கேட்கிறதிலே மறக்கிறவனா இராமல் என்ன செய்யக்கூடாது? கேட்கறது என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. மறக்கிறவனா இராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனே தன் செய்கையில் எப்படி இருப்பான்? அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. கேட்டு போறதுனால ஒன்றும் அவசியம் இல்லை. கேட்டு போறதுனால ஒரு மாற்றம் நடக்காது. நீ கேட்கறதுனால கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு வந்துட்டேன், என் மகன் என் பொண்ணு வந்துட்டாங்க, என் பையன் வந்துட்டான், வார்த்தையை கேட்டான், அதனால அற்புதம் செய்வாரா? செய்ய மாட்டாரு. ஆமென். அவர் செய்தாலும் நம்பிக்கையில வந்துட்டு, விசுவாசத்துல வந்துட்டு, எதிர்பார்ப்புல வந்துட்டு கர்த்தர் செய்வாரு. ஆனா பரிபூர்ணமாகணும்னா, அது 100% வாழ்க்கை நிறைவேறனா நாம என்ன பண்ணணும்? ஜெபத்துல நாம வளரணும். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டு அவர் விண்ணப்பத்தை கேட்கறது ரெடியா இருக்காரு. இந்த ஸ்தலத்திலே, அது எந்த ஸ்தலமா இருந்தாலும் சரி, அது உன் ஜெப இடமா இருந்தாலும் சரி, அது உன் வீடா இருந்தாலும் சரி, அது எந்த இடமானாலும் சரி, உன் ஜெபத்தை அவர் என்ன பண்ணுவாரு? கேட்பார். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு, வேண்டுதலுக்கு என் கண்கள் எப்படி திறந்திருக்கிறது. அல்லேலூயா. என் செவிகள் என்ன பண்ணுது? கவனிக்குது உங்களை. நான் திறந்து வச்சிருக்கிறேன் செவிய. நீ ஜெபம் பண்றியா? கேட்டு மாத்திரம் போயிடுறோம். நீங்க பல பேருடைய வாழ்க்கையில இன்னும் இங்க உட்கார்ந்த போது ஆவியாளர் என்ன சொன்னார் அது எழுதி இருக்கிறாங்க. இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில பிசாசின் வல்லமைகள், இன்னும் பல பேருடைய வாயில சத்துருவின் கிரியைகள், இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், சமாதானம் இல்லை. இன்றைக்கு நாம் ஒருமனப்பட போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வாரம் சங்கிலி ஜெபம். அடுத்த வாரம் என்ன ஜெபம்? சங்கிலி ஜெபம். வருகிற வெள்ளிக்கிழமை உன் தலைமையில என்ன வச்சு என்ன பண்றது? அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேக ஆராதனை. ஆமென். உனக்கு இன்னும் சொல்லிருப்பாரு, தெளிவா சொல்லிருப்பாரு. பாபி என்ன சொன்னாரு? 3 மாதத்துக்கு ஒரு முறை வர 3வது மாசம் அபிஷேக ஆராதனையில கர்த்தர் சொல்றாரு, என்ன வச்சு ஜெபம் பண்ணு, பிறகு தண்ணீரையும் என் ரத்தத்தையும் கலந்து என்ன பண்ண தெளி. 3 மாதத்துக்கு ஒரு முறை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் எங்க கொடுத்த ஆலோசனை அது? 3ஆம் மாதம், 6ஆம் மாதம், 9ஆம் மாதம், 12ஆம் மாதம் இவைகளை நாம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படிவோம். கர்த்தர் பலத்த பயணம் செய்வார். அல்லேலூயா. மனுஷ சித்தத்தின்படி, மனுஷ அறிவின்படி, மனுஷ ஆலோசனைப்படி நாம் நடந்தால் அது நல்லா இருக்காது. யாருடைய ஆலோசனை கேட்கணும்? அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவரும் செயல்களிலே மகத்துவமுள்ள தேவன். அல்லேலூயா. அவருடைய யோசனைகள் ஆழமானவைகள். கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆமென். எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுப்போம். கேட்ட வார்த்தைப்படி ஜெபத்திலே வளருவோம். தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, பெற்றோருக்காக, வருங்கால தலைமுறைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சமாதானத்துக்காக, வருமானத்துக்காக, சுகபலத்துக்காக தேவ சமூகத்திலே என்றைக்கு முழங்காலிலே நின்று ஒரு சொட்டு கண்ணீர் நீ உன் குடும்பத்திற்காக சிந்துகிறாயோ அது வல்லமையாய் கிரியை செய்யும். வல்லமையாய் அந்த ஜெபம் கேட்கும். சும்மா அப்படி நிற்க கூடாது தேவ சமூகத்துல. அல்லேலூயா. உன் இருதயம் நொறுங்கி உள்ளம் உடைந்து உன் கண்ணிலிருந்து தண்ணீர் என்ன பண்ணா வரணும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். நீ வேதத்துல பாரு, தேடி பாரு, யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்தார்களோ அந்த ஜெபத்திற்கு உடனே பதில் வந்தது. ஆமென். அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு உடனே பதில் வந்தது. சுவர் பக்கமா திரும்பி அவன் அழுகுறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நடந்ததை, உத்தமமாய் நடந்ததை, பிரியமாய் வாழ்ந்ததை நினைச்சு பாருங்கன்னு சொல்லி கேட்ட உடனே கர்த்தர் பண்ணாரு, சொன்னவர் மனம் மாட்டாரு. அல்லேலூயா. ஆமா.
இதனால தான் நீங்க நான் பேசல. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஜெபத்தில் வளருங்கள். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், உனக்காக ஜெபம் பண்ணாத, உனக்காக முதல்ல ஜெபம் பண்ணாத. திரும்ப புரிஞ்சுக்க, உனக்காக முதல்ல ஜெபம் பண்ணாத. முதலாவது உன் ஊழியத்திற்காக, உன் சபைக்காக என்ன பண்ண? ஜெபம் பண்ண. அடுத்து யாருக்கு ஜெபம் பண்ணா? உன் சகோதரன், உன் சகோதரிக்காக என்ன பண்ண? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. திரும்ப தேசத்திற்காக ஜெபம் பண்ணு. சொல்லிட்டு, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் நினைத்தருளும். சிம்பிளா சொல்லி விட்டுருக்கு குடும்பத்தை. என்னையும் என் குடும்பத்தை என்ன பண்ண? என்னையும் என் குடும்பத்தை, என் தலைமுறையை என்ன பண்ணுங்க? நினைங்க ஆண்டவரே. இதை சொல்லிட்டு, இதை ஜெபம் பண்ணிட்டு, இதை சொல்லிட்டுனா அற்புதங்கள் வாழ்க்கையில தேடி தேடி அல்லேலூயா. ஆசீர்வாதம் வீட்டுல தானா வரும். உன் குடும்பத்துல சமாதானத்தை நீ பார்ப்ப, உன் வீடு அழகா இருப்பதை நீ பார்ப்ப, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருப்பதை நீ பார்ப்ப. கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசமாய் ஜெபிங்கள், நம்பிக்கையோடு ஜெபிங்கள், உறுதியாய் ஜெபிங்கள், வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிங்கள், இடைவிடாமல் ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. வருகிற வெள்ளிக்கிழமை அபிஷேக ஆராதனை மறந்துடாத. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அது அறிவிப்பு வரும். அது சங்கிலி ஜெபம். இவைகளில் தடைபடாதபடி, விட்டு விடாதபடி, என்ன காரியம் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து விட்டு இவைகளில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அற்புதங்களை நமக்கு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இப்ப ஜெபத்துக்கு நேரா போவோம். ஒரு 4